ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு ஒடிசா ட்ராவல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம ஒடிசா வீட்டுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வல்லன்னு பேச விரும்பலை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட், லவ் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வீடு ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்களா, நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணி கிளம்பியாச்சு. இது வந்து அந்த அக்கா எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கே வச்சாச்சு. இது வந்து நம்மளுடைய மொத்த திங்ஸும் பார்த்தீங்களா. ஹாய் சிஸ்டர், கிளம்பியாச்சா? ஹாப்பி பாருங்க. பாய் பாய் பாய். ரொம்ப ஹாப்பியாக அவர் தான் போகிறாரு. அவர் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கார். தெரியல. இறங்கிட்டு டக்குன்னு லக்கேஜ் ஏற்றுங்க. நீங்கள் போங்க போங்க, கடகான்னு லக்கேஜ். அப்படிங்களாண்ணா? அப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க. 17ஆம் தெரு தானே நீங்கள்? அதுக்கு அடுத்த ரோடு போயிட்டீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? ஹாட்டோடா. அரே யார் சொல்லு. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க கரெக்டாக? பதினஞ்சாவது தெருவில் இருக்க. இப்பாக்கா வரேண்ணா, பேக் எடுத்துக்கு வரேப்பா. வரேன், பை. லெஃப்ட் எடுத்து ரைட் போகணும். உடனே இங்கே தான் அம்மா வந்திருக்காங்க. டூட்டிக்காக வந்திருக்காங்க. அப்பாவால் மட்டும்தான் வர முடியல. வருவார் எனக்காவது ஒரு நாளைக்கு அப்பாவும். இந்த வாட்டி தானே, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வாட்டி தானே அம்மா வந்திருக்காங்க ஏற்றி விடுறதுக்கு. இல்லைம்மா, இத்தனை வருஷத்தில் எங்கள் அம்மா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க எங்களை. இதோ அது உட்கார பற்றியா அவரு. இங்கே வாங்க. அவருக்கு ரொம்ப நாள் ஆசை, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் ஏற்றிட்டு நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேட்டுகிட்டே இருந்தார். இந்த வாட்டியாவது வந்து ஏற்றி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவரை தான் கேட்கணும் நம்ம, எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு அப்படின்ட்டு. ஹாப்பியாக இருக்கியா அம்மா வந்தது? எவ்வளோ நினச்சி கூட பார்க்கலையே. எப்போவுமே வரமாட்டாங்க. நாங்கள் 2019 போகிறோம். ஒரு வாட்டி கூட எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை ஏற்றி விட்டது கிடையாது. நான் இந்த வாட்டி எங்கள் அம்மா வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நானும் எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று, எங்கள் அப்பா மட்டும்தான் வருவார். அவரும் எப்பயாவது ஒரு வாட்டி வந்து இது மாதிரி ஏற்றி விட்டு போவாங்க. எங்கள் பெரிய மாமா சொல்ல வந்துட்டு ட்ரெயினில் போய் தள்ளி விட்டு போவாங்க. எங்கள் பெரியம்மாலாம் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வரவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க வந்து பார்க்கவே இல்லை. வச்சு மம்மி டிக்கு
ஐயோ என் காலில் விழுந்தான்னு நான் அச்சிருவேன் சார். சரி அக்கா மாற்றுவாங்க இதெல்லாம் ஊரில் போய் டீ குடிக்கல. ரொம்ப பிளாக்காக இருக்கு. லைட் போடல நம்ம. இப்போ ஓகே. ட்ரெயினில் உட்காந்து வச்சு டீ குடிச்சிட்டு இருக்காங்க மேடம். இவ்வளோ நேரம் நல்லா அழுந்துட்டு. ஆனால் இவங்களுக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஒரே வாட்டி இது கொடுத்தாங்களா தான். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, விட்டு ஒரே வாட்டி தான் கிளம்பிடுவாங்க. இதுக்கு மேலே அப்பா அம்மாவுக்கு கோபிக்கு வந்து தெரியாது. இங்க இருந்த வரைக்கும் கோபிக்கு அழலைங்க. உள்ள இருந்த வரைக்கும் வந்த வரைக்கும் ட்ரெயினை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அப்படி தேம்பி தேம்பி அழறா கோபிகா. கோபிகாவும் அதெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதோட தொண்டை ரொம்ப வலிக்குது. அதனால தான் இந்த டீ. சரிங்களா, பார்ப்போம் எப்படி போகுது இந்த ஜேர்னி. போடக்கூடாது. இது பாருங்கள், ராதா சிஸ்டரால் அந்த கட்டை மாதிரி இருந்ததா, அதனால் அதை காலை வச்சு ஏற முடியல. அது வேறு ஜன்னல் கதவு ஓப்பன் வழியாக எடுத்திருந்ததா, ஏறவே முடியல அவங்களால. அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடில் இருக்கிற பத்தில் வந்து ராதா சிஸ்டர் படுக்க வச்சது. ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது வந்து காலையில் டைமில் வந்து மாமா அந்த சூரியன் உதிரப்போ உங்களுக்காக எடுத்தது. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இது காலையில் டைமில் அவ்வளோ ஒரு பனியில் அவ்வளோ அழகாக அந்த சூரியன் தெரிஞ்சுது. க்யூட்டாக இருந்தது பாருங்கள். அங்கங்கே நெல் அறுத்து அழகாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து மாமா தான் வீடியோ எடுத்தாங்க. நான் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ட்ரெயின் ஸ்லோவாக போச்சு அப்போ எடுத்திருக்காங்க. அதுவும் மெயினாக பர்டிகுலராக அந்த சூரியனை எடுத்திருக்காங்க அவங்க. அது அவ்வளோ அழகாக இருந்தது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அதனால தான் நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் வீடியோவில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சுற்றி அந்த மேகமூட்டமாக இருக்கும்போது அந்த நடுவில் மட்டும் அந்த சூரியன் அவ்வளோ ஒரு அழகாக தெரிஞ்சுது. பாருங்களேன். இந்த யாராருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சூரியன் இந்த வியூவில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் இது காலையில் அதே மாதிரி தான் ரொம்ப பனிமூட்டமாக இருந்தது. இது வழியே தெரியல. ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஆனால் எங்களை விட்டதே 9 மணிக்கு தான். இங்கேயும் ட்ரெயின் லேட்டு. சென்ட்ரல்லே ட்ரெயின் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருங்கள், இந்த ஃபுல்லாக அந்த 19 பெட்டியை தெரிகிற மாதிரியே வீடியோ எடுத்து வச்சுருக்குறாங்க இவங்க. படிக்கேட்டாண்ட போய் நிற்காதீங்க அப்படின்னு சொன்னால் மதிக்கவே இல்லை. அவ்வளோதான். உள்ளே வந்து இங்கே பாருங்கள், தூங்கி எழுந்திரிச்சு நான் உட்காந்துருப்பேன். அப்படியே காமிப்பாங்க. ராதா சிஸ்டர் என்ன எல்லாரையுமே காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தார் அவர். ராதா சிஸ்டர் வந்து மேலே தூங்கி அப்போ தான் எழுந்திரிச்சு அவங்களும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க தூக்கத்தோட. வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் குளூரில் பாவம் அவங்க தான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. அம்மா மொபைல் நோண்டினபடியே தான் இருந்தான் அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி பெருமாள் படுத்துட்டு இருப்பார்ல அந்த மாதிரி படுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் அம்மா. இதெல்லாம் வந்து காலையில் மணி ஒரு 7:30-8 மணியே இருக்கும். அந்த மாதிரி விசாகப்பட்டினத்தில் வந்து நிறுத்தும் போது மதியத்துக்கும் காலைக்கும் இது டிஃபன், காலைக்கு சாப்பாடு. நாங்கள் பாலேஸ்வர் வந்துட்டோம். நாங்கள் விசாகப்பட்டினத்தில் சாப்பாடு வாங்கிட்டு அவ்வளோதான். அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்தவங்க தான். ராதா சிஸ்டர் இறங்கி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாலேஸ்வரில் இறங்கும்போது எங்களுக்கு டைம் 9 மணி கரெக்டாக. நாங்கள் இறங்கி லக்கேஜ் எல்லாம் வண்டியில் ஆட்டோவில் கொண்டு போய் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மாமா மாமா வந்து இன்னொரு வேலை விஷயமா மாமாவும் அவங்க தம்பியும் போயிருந்தாங்க. அவங்க போயிட்டு வரட்டும். செம்மையாக வேர்த்து கொட்டிடுச்சின்னு வந்து நூலாகிடுச்சு. அதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். தனியாக இறக்கும்போது எல்லாம் கும்பலாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பாலேஸ்வரில் வந்து ரொம்ப லேட்டாக தான் ட்ரெயின், கொஞ்சம் நேரம் தான் நிற்குமே, ரொம்ப நேரம் நிற்காது. அதனால் கடகடன்னு எல்லாத்தையும் இறக்கணும் அப்படின்றதுனால வந்து
அவசரமாக இறக்குறது. இங்கே பாருங்கள் மாமாவும் மாமா தம்பியும். அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டு இந்த ஒரு பேக் மட்டும் இருந்ததை வந்து ஆட்டோ கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மாமா தான் எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. மாமாவும் அவங்க தம்பியும் தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மாமாவும் தம்பியும். எல்லாத்தையும் வச்சுட்டு ஆட்டோவில் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக வச்சு இந்த அண்ணாக்கு தான் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் ஆட்டோவுக்கு போனால். இவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க, 2 பேர்கிட்ட தான் சொல்லுவோம் நாங்கள். அவங்க வந்து அதுக்கப்புறம் எல்லா லக்கேஜையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் கரெக்டாக வரும்போது கரெக்டாக நைட்டு 11 மணி. எனக்கு வர வழியில் அதுக்கப்புறம் ரொம்ப தொண்டை வலி வேறு, பயங்கரமான வலி, தாங்க முடியலன்னு ஒரு மெடிக்கலில் வந்து நிறுத்தி மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரும்போது என்னால் பெயின் தாங்க முடியல. மாமா ஒரு டீ கடையில் நிறுத்தி டீ வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே மெடிசனும் அந்த மருந்தும் குடிச்சிட்டேன். ஆனால் குடித்த கொஞ்ச நேரத்துலேயே க்யூர் ஆகிடுச்சு எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் கிராமத்துக்கு உள்ள வர இது மார்க்கெட்டு தான் இது, புனப்புனா மார்க்கெட்டு இது. அந்த இடத்த வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது என்னவோ ரொம்ப கிட்ட வந்த மாதிரி, ஆனால் ரொம்ப லாங்காக தெரியும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தா என்னவோ கிட்ட இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அதுதான் போய் கதவை தட்டின உடனே அம்மா தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வந்தாங்க. அம்மா எந்திரிச்சு வந்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க தூங்கிட்டாங்களாங்காட்டின்னு பார்த்தோம், ஆனால் தூங்கலை. அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சு வந்தாங்க எங்களுக்காக. அதுக்கப்புறம் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ரூம்பு, சரிங்களா? இப்போ வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர வழியிலே நான் மாத்திரை போட்டுட்டு வந்துட்டேன். ட்ரெஸ்ஸை முடிஞ்சால் மாமியார் வெளில இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே பார்த்து தூங்கிட்டு காலைல ஏச்சி ட்ரெஸ் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மீதி காலையில் பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மணி நைட்டுக்கு கரெக்டாக 11 மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு. பார்த்தீங்களா, சாப்பாடு, குழம்பு, பொரியல் பார்த்தீங்களா, வருஷக்காரவங்க ஹரி. சரி, நாங்கள் சாப்பிட்டு தூங்க போகிறோம், காலையில் பார்க்கலாம். பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வச்சுட்டு இப்போ போய் தூங்கலாம், நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஓகே பாய்.